RRB குரூப் டி 2014 கேட்ட கேள்வி 20% பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பின்னம்னா பிராக்ஷன் அர்த்தம். இப்ப நமக்கு பொதுவாவே பெர்சன்டேஜ்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை டிவைடட் பை 100ன்னு போடணும். அதாவது 100ஆல வகுக்கணும், அவ்வளவுதான். இப்ப நமக்கு இங்க 20% கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்னா இந்த 20% நம்ம 20/100ன்னு எழுதிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இங்க ஒரு 0 மேல ஒரு 0 கட் ஆயிரும். அப்ப நமக்கு மிச்சம் 2/10ன்னு கிடைக்குது. இப்ப நமக்கு இந்த 2ம் 10 தான் காமன் டேபிள் வருமா? 2ஆம் வாய்ப்பாடுல வரும். O 2 2 I 2 10. அப்ப நமக்கு ஆன்சர் 1/5ன்னு கிடைக்கு. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி 40%னா என்ன வரும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பின்வரும் இணைகளில் எவை துணை கோணங்கள்னு கேட்டிருக்காங்க. நமக்கு துணை கோணங்கள்னா சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அர்த்தம். இந்த துணை கோணங்கள் அப்படின்னா என்னதுன்னா, நமக்கு கொடுத்துக்கிற 2 ஆங்கிள்ஸை கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வந்துச்சுன்னா அது பேரு துணை கோணங்கள், அதாவது சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அர்த்தம். இப்ப பாருங்க, நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் 100 இருக்கு, இங்க 80 இருக்கு. 100 டிகிரி பிளஸ் 80 டிகிரி, நம்ம இந்த ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 180 டிகிரி வருது. அப்ப நமக்கு இது என்னது? ஒரு துணை கோணங்கள், சப்ளிமெண்டரி ஆங்கிள். அப்ப நமக்கு ஆன்சர். நமக்கு இதே மாதிரி இந்த ரெண்டாவது பாத்துடலாம். 60 டிகிரி பிளஸ் 50 டிகிரி, நம்ம 60 50 கூட்டணும்னா நமக்கு 110 டிகிரி கிடைக்கும். இது என்னது? 180 சமம் இல்ல. அப்ப நமக்கு இது சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் கிடையாது. நம்ம இதே மாதிரி மூணாவது பண்ணிடலாம் பாருங்க. 50 டிகிரி பிளஸ் 50 டிகிரி, 50 50 கூட நமக்கு 100 டிகிரி கிடைக்கும். அப்ப நமக்கு என்னது? நமக்கு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் கிடையாது. அப்ப நமக்கு ஆன்சர் இந்த 180 டிகிரி. இது நமக்கு ஆப்ஷன் ஏ தான். இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இந்த 3 இதுல எது சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 6, 18, 39 மற்றும் x என்பவை விகிதங்கள் எனில் x இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாமே விகிதங்களும் கொடுத்துட்டாங்க. விகிதம் அப்படின்னா A:B ப்ரொபோர்ஷனல் டு C:D எடுத்து எழுதிக்கலாம். ஒன்னு இல்ல, எழுது அப்படியே எழுத வேண்டியதான். ஏக்கு பதிலா 6 போட்டுக்கலாம், 6 பிக்கு பதிலா 18 போட்டுக்கலாம், 18 ப்ரொபோர்ஷனல் டு 39. நம்ம அடுத்த நம்பர் கொடுக்கல, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்ப பாருங்களேன், இப்ப நமக்கு இங்க 6 இருக்கு, இங்க 18 இருக்கு. நமக்கு 6 எப்படி 18ஆ மாறும்? நம்ம 6 3ஆல பெருக்கும் போது நமக்கு 18 கிடைக்கும். ஓகேயா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இந்த 39ஐயும் 3ஆல பெருக்க நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்க போகுது. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம 39 3ஆல பெருக்கலாம். இப்ப பாருங்க, 3 27க்கு 7 மேல 2, 3 9 10 11. அப்ப நமக்கு ஆன்சர் 117 கிடைக்குது. இந்த 117 ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி 11 இங்க என்ன வரும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 9, 10, 18, 45. அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். இப்ப பாருங்க, இப்ப நமக்கு இங்க 9 இருக்கு, இங்க 10 இருக்கு. நம்ம இந்த 9 கூட 1 கூட்டணும், நமக்கு 10 கிடைக்கும். அதே மாதிரி இங்க 10 இருக்கு, இங்க 18 இருக்கு. நம்ம 10 கூட 8 கூட்டணும்னா நமக்கு 18 கிடைக்கும். அடுத்து இங்க 18, இங்க 45 இருக்கு. நம்ம 18 கூட 27 கூட்டணும்னா நமக்கு 45 கிடைக்கும். அப்ப அடுத்து என்ன வரும்? இப்ப பாருங்க, 1 8 27. நமக்கு 1 அப்படிங்கிறது 1ஓட கியூபுங்க. அதே மாதிரி 2 கியூபுங்கிறது 8, 27ங்கிறது 3ஓட கியூப். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம 4 கியூப் வரப்போகுது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 45 இருக்கா, இது கூட நம்ம 4 கியூபை கூட்டணும். நமக்கு 4 கியூப்னா 64 வரும். அப்ப என்ன பண்ணலாம்? 64 கூட்டலாம். பாருங்க, 5 4 கூட்டினா 9 கிடைக்கும், 4 6 கூட்டினா 10 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 109. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி இந்த 109க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 0.001ஐ சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. நாம ஒரு தசம எண்ணை சதவீதமா மாத்துறதுக்கு அது என்ன பண்ணணும்னா, அந்த தசம எண்ணை நம்ம 100%ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். ஒரு டெசிமல் நம்பரை பெர்சன்டேஜா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா 100%ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க, நம்ம கொடுத்துக்கிறது 0.001, 0.001. இப்ப என்ன பண்ணணும்? இத பெருக்கல் 100%. ஒரு டெசிமல் நம்பரை 10 வச்சோ 100 வச்சோ மல்டிப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி பண்ணணும்னா, இங்க எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த தசம புள்ளிய 2 நம்பர் தள்ளி வைக்கணும். அப்ப நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 0.1 வரும். அடுத்து என்ன இருக்கு? பெர்சன்டேஜ். என்ன பண்ணணும்? பெர்சன்டேஜ் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 0.1%. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி 0.005 இங்க பெர்சன்டேஜா மாத்திட்டு என்ன வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சுரேஷ் ஒரு பேனாவை ரூபாய் 92.85 மற்றும் ஒரு பென்சிலினை ₹4.75 வாங்கினார் எனில் அவர் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. சுரேஷ் அப்படிங்கிறவர் ஒரு பேனாவையும் ஒரு பென்சிலும் வாங்கியிருக்காரு. பேனாவோட ரேட் இது, பென்சிலோட ரேட் இது. அப்ப நமக்கு மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ரெண்டையும் கூட்டினா முடிஞ்சு போச்சு. பாருங்க, 92.85. அதே மாதிரி பென்சில் ரேட் ₹4.75. இப்ப இந்த ரெண்டையும் கூட்டலாம் பாருங்க. 5 5 10, 10க்கு 0 மேல 1, 9 16, 16க்கு 6 மேல 1, 3 4 7 வரும். 9 அப்படியே போட்டுடலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 97.60. நமக்கு இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 97.06 இருக்கு, 97.6 இருக்கு. நமக்கு புள்ளிக்கு அப்புறம் கடைசியில 0 வந்தா சேர்க்க அவசியம் கிடையாது. அப்ப நமக்கு 97.6 தான் ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் டி இருக்கு. இதே மாதிரி 55.5 பிளஸ் 55.5 என்ன வரும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
ஒரு நிமிடம் 12 வினாடி என்பது ஒரு மணி நேரத்தில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நிமிடம்னா மினிட்ஸ், வினாடினா செகண்ட்ஸ், மணினா ஹவர். நமக்கு ஒரு நிமிடம்னா 60 வினாடின்னு அர்த்தம். இதே மாதிரி ஒரு மணி நேரத்துல 3600 வினாடிகள் இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு நிமிடம் 12 வினாடிகள்னா எத்தனை வினாடின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிடம்னா 60 செகண்ட்ஸ், 60 போட்டுக்கலாம். பிளஸ் என்னது 12 வினாடிகள்னா 12 போட்டுக்கலாம். 60ஓட 12 கூட்டணும்னா நமக்கு 72 கிடைக்குது. இப்ப நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். நமக்கு கொடுத்துக்கிறது 72 வினாடிகள். நமக்கு கேட்டுக்கிறது ஒரு மணி நேரத்துல 3600 வினாடிகள் இருக்குது. 3600 நமக்கு தேவையானது சதவீதம். என்ன பண்ணணும், பெருக்கல் 100% போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இங்க 2 0 மேல 2 0 கட் ஆயிரும். அப்ப நமக்கு 72 by 36 இருக்கு. 36 36 2 36 72. அப்ப நமக்கு 2% வரும். அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர் 2%. MFPTJ என்பது LEASE. அதே மாதிரி UNISC என்பது TMHRD எனில் TRICK என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல உள்ள லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம், ஏல இருந்து Z வர. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, MFPTF இருக்கு, எடுத்து எழுதிக்கலாம். இப்ப நமக்கு இங்க M இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா, இங்க நமக்கு L இருக்கு. M இங்க இருக்கு, அதுக்கு முந்தினதா L இருக்கு, L. அதே மாதிரி பாருங்களேன், F இருக்கு, F க்கு முந்தினது E இருக்கு, நமக்கு கரெக்டா இருக்கு. அதே மாதிரி B இருக்கு, B க்கு முன்னாடி A, நமக்கு எல்லாமே வந்து முந்தினதா இருக்கு. T இருக்கு, T க்கு முன்னாடி S, F இருக்கு, F க்கு முன்னாடி E, எல்லாமே வந்து முந்தினதா இருக்கு. அப்ப நமக்கு பாருங்க இது எல்லாமே கரெக்டா வந்திருக்கு, FEASE. இப்ப நம்ம இதே மாதிரி நம்ம இதுவும் பார்த்தோம்னா நமக்கு U க்கு முன்னாடி T வரும், கரெக்டா இருக்கு. N க்கு முன்னாடி M வரும், I க்கு முன்னாடி H வரும், S க்கு முன்னாடி R வரும், E க்கு முன்னாடி D வரும். இதுவும் கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இதே மாதிரி இதை பண்ணலாமா, TRICK. இப்ப பாருங்க, T இந்த இருக்கு, T க்கு முன்னாடி S இருக்கு, அப்ப நமக்கு இந்த இடத்துல S வரும். அடுத்து R இருக்கு, R க்கு முன்னாடி Q இருக்கு, அப்புறம் Q. அடுத்து I இருக்கு, I க்கு முன்னாடி H வருது, H. C இருக்கு, C க்கு முன்னாடி B வரும், K இருக்கு, K க்கு முன்னாடி J வரும். அப்ப நமக்கு ஆன்சர் SQHBJ. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி ITZ க்கு என்ன வரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ராஜ் என்பவர் 4 பாடங்களில் 67, 69, 78 மற்றும் 88 பெற்றார். அவற்றின் சராசரி 80 எனில் 5வது பாடத்தில் அவர் பெற்ற மதிப்பெண் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 பாடத்தையும் கூட்டலாம். 67, 69 கூட்டல் 78 கூட்டல் 88. 5வது பாடத்தோட நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம், அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு சராசரி தேவைன்னா என்ன பண்ணுவோம்னா, மொத்தம் இங்க 5 பாடம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம 5ஆல வகுக்கலாம். அப்ப நமக்கு சராசரி கிடைச்சிரும். நமக்கு சராசரி கொடுத்துட்டாங்க, சராசரி 80 இருக்கான். அப்ப நமக்கு 80. இப்ப நம்ம இந்த 67, 69, 78, 88 இந்த 4ஐயும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 302 கிடைக்கும். அப்ப மிச்சம் நமக்கு பிளஸ் எக்ஸ் இருக்கும், பை 5 இருக்கும், ஈக்குவல் டு 80. இப்ப நம்ம இந்த 5 இங்க டிவிஷன் இருக்கா, இதை நம்ம இந்த கொண்டு போலாம். இங்க வகுத்தல்ல வந்து இங்க வரும்போது பெருக்கலாம். அப்ப நமக்கு பெருக்கல் 5ன்னு வரும். ஓகேயா, 80ஓட 5 நம்ம பெருக்கும் போது 8 40 மிச்சம் 0. அப்ப நமக்கு 400 வரும். அப்ப நமக்கு மிச்சம் இங்க 302 பிளஸ் எக்ஸ் இருக்கும். நமக்கு தேவையானது எக்ஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம், இந்த 302 இந்த பக்கம் கொண்டு வரலாம், ஈக்குவல் டு இந்த பக்கம். அப்ப பிளஸ்ல இருக்கு, அப்ப நம்ம இங்க வரும்போது மைனஸா வருமா, அப்ப நமக்கு 400 மைனஸ் 302 வரும். மிச்சம் நமக்கு இங்க எக்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம 400ல இருந்து 302 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 98 கிடைக்குமா. அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் இந்த 98 தான். ராஜ் என்பவர் 5வது பாடத்தில் பெற்ற மதிப்பெண் 98. ஒரு கம்பியை சதுரமாக செய்த பிறகு அது 484 சதுர சென்டிமீட்டர் பகுதியை பரப்பளவாக கொண்டுள்ளது எனில் அதன் ஒரு பக்கத்தின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு கம்பி இருக்கு, அதோட நீளம் வந்து 484 சதுர சென்டிமீட்டர். இது நம்ம ஒரு சதுரமா மாத்துறோம். இதோட பரப்பளவு வந்து 484 சென்டிமீட்டர் இருக்குது. இப்ப நமக்கு சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது அப்படின்னா வந்து A². இந்த சதுரத்தோட பரப்பளவு வந்து கொடுத்திருக்காங்க, என்ன இருக்கான் 484 இருக்குது. இதான் நமக்கு தேவையான A². இதுல ஏயோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்ப வந்து 484 அப்படிங்கிறது நமக்கு 22ஓட ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா 22 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு A². இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மிச்சம் A ஈக்குவல் டு 22 கிடைக்குது. அப்ப நமக்கு இந்த ஒரு பக்கத்தோட அளவு வந்து 22 சென்டிமீட்டர் இருக்குமா. அப்ப நமக்கு இதான் ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. இதே மாதிரி ஏரியா வந்து 64 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இதோட பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.